ஒன்று மாவட்ட செயலாளர்களை சந்திக்கின்ற ஒரு சூழல், அடுத்தது மாநில நிர்வாகிகளை சந்திக்கின்றேன், அதே போன்று தொகுதி நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து வருகின்றேன். சந்திப்பின் நோக்கம் நாம் திட்டமிடுதல் 2026 நாம் எப்படி வெற்றி பெறலாம், நம் கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் என்ற நோக்கத்திலே தொடர்ந்து நான் சந்தித்து வந்தேன். ஆனாலும் ஒன்றிய நிர்வாகிகளை எனக்கு சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம், எனக்கு ஆர்வம் பல மாதங்களாக இருந்தது. அதற்கு ஒரு சூழல் அமையவில்லை. ஆக இன்று ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், பேரூர் நகர செயலாளர் தலைவர்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து உங்களுக்கு இன்னும் உற்சாகம் தர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சந்திப்பு, ஒன்றிய நிர்வாகிகள் உங்களுக்காகவே நடைபெற்றிருக்கின்ற இந்த சந்திப்பு, இந்த கூட்டம். இந்த கூட்டத்திலே நீங்கள் தான் ஹீரோக்கள். ஏன்னா நான் தொடக்கத்திலே சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறேன், வருகின்ற 2026 எந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யாரு? நீங்கள் தான். இங்க இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் தான். நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. அதே போன்று இன்று நம் கட்சிக்கு யாரு கதாநாயகன் என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை நம் கட்சிக்கு கதாநாயகன் யாரு? மேடையில் யாரும் கிடையாது, நானும் கிடையாது, முன்வரிசையில் இருக்கவங்களும் நீங்களும் கிடையாது. இங்க இருக்கின்ற உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, ஒன்றிய நிர்வாகிகள், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம் கட்சியின் உள்ள கதாநாயகன். மாவட்ட செயலாளர் நீங்க இயக்குநர்கள், டைரக்டர், நீங்க வெறும் டைரக்டர் தான், அவங்க தான் ஹீரோ. அந்த வகையில் அவர்கள் தான். ஏன்னா களத்தில் நேரடியாக செயல்படுகின்றவர்கள், களத்தில் நேரடியாக அங்கே செல்கின்றவர்கள். உங்களை நம்பிதான் கட்சி இருக்கு. நீங்க தான் கட்சிக்கு மிக 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 முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். அப்படி அந்த பக்குவம், அந்த வேகம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு சந்திப்பு, சந்தோஷமான ஒரு சந்திப்பு, உங்களை சந்திக்கின்ற இந்த ஒரு சூழல். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், இப்ப நான் இது ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கும் மாநகரத்துக்கும் பேரூருக்கும், நான் ஒன்றியம் சொன்னாலே இது எல்லாத்துக்கும் அடங்கும். ஒவ்வொரு முறையும் நான் ஒன்றியம் நகரம் பேரூர் மாநகரம் சொல்ல வேண்டாம், ஒன்றியம் சொன்னாலே அதுதான். இப்ப ஒவ்வொரு ஒன்றிய செயலர், ஏன்னா நம்ம கட்சி எல்லாமே முக்கியமாக கிராமத்தில் இருக்கின்ற கட்சி. நம்ம கட்சி பாட்டாளி கட்சி, நம்ம ஒரு கிராமத்து கட்சி, விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்படி அடங்குகின்ற கட்சி இது. 90 விழுக்காடு நம்ம கட்சியிலே விவசாயிகள் தான். அப்படிப்பட்ட கட்சியில இப்ப ஒரு ஒன்றியத்தில் ஒரு செயலாளர், அவருக்கு எவ்வளவு கிராமங்கள் பொறுப்பு இருக்கும்னா, ஒரு சராசரியாக ஆவரேஜா பார்த்தா ஒரு 25 கிராமம் இருக்கும். அந்த 25 கிராமத்தில் எத்தனை வாக்குச்சாவடி வரும் பார்த்தீங்கன்னா 20 30 வரைக்கும் வரும். சில ஒன்றியத்தில் 30 வாக்குச்சாவடிகள் இருக்கும், சிலது 35 கூட இருக்கும், சிலதுல 20 கூட இருக்கும். எவ்வளவு வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றால், அதுவும் ஒரு ஆவரேஜில் சராசரியா ஒரு 25,000 வாக்காளர்கள், 20,000 30,000 வரைக்கும் 25,000 வாக்காளர்கள். இப்போ ஒரு ஒன்றிய செயலாளருக்கு சராசரி 25 கிராமம், 25,000 வாக்காளர்கள், 25 வாக்குச்சாவடியில் பூத். நம்ம கட்சியில் அப்படிதான். நம்ம கட்சி ஒன்றியம் இருக்கு. வருவாய் ஒன்றியம் வேற, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2 வருவாய் ஒன்றியம் இருக்கும். ஆனா நம்ம கட்சி ஒன்றியம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 8 10 வரைக்கும் இருக்கும். அதுவும் சராசரியா 9 வச்சுக்கல, 8 கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்ப எனக்கு என்ன, இப்ப இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள், நீங்க உங்க ஒன்றியத்தில் இருக்கிற 25 கிராமத்திற்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்ல அந்த 25 கிராமத்தில் உள்ள மக்கள் உங்களை தெரியுமா? உங்களுக்கு உங்களை பார்த்திருக்கிறாங்களா? நீங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மக்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? அந்த மக்களுக்காக அந்த கிராமத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் அவருக்கு நீங்க போராடி இருக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் மனசுல நீங்க கேட்கிற கேள்வி.
ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக உங்களுக்கு எத்தனையோ வேலை திட்டங்கள் கொடுத்துட்டு வரேன். நான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் ஏஜென்ட் போடணும். ஒவ்வொரு கிளையிலும் கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 25 உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 47 உறுப்பினர்களை, அதாவது பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக உங்களுக்கு நான் கொடுத்த வேலை திட்டம். இதுல பல பேர் நல்லா செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் அந்த அளவுக்கு வேகம் பத்தல, ஒரு சிலர் இன்னும் சரியான முறையில் செய்யல. இதை நம்ம ஏத்துக்கணும். எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இப்ப நான் கேட்கறது, 25 கிராமம் இருக்கு ஒன்றிய செயலாளருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் 25 நாள்ல 25 கிராமத்தை பார்த்துடலாம். ஒரே மாசத்துல 25 கிராமத்துக்கு போய் பார்த்துடலாம். ஏன்னா இடையில இவ்வளவு காலமா ஒரு இடைவேளி, ஒன்றிய செயலாளருக்கும் இந்த கிராமத்துக்கு ஒரு இடைவேளி நிச்சயமாக வந்திருக்கிறது, இருந்திருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க நமக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம போனா பேசினா ஓட்டு போட்டுடுவாங்க. அந்த மெத்தனத்துல தான் நீங்க சில பேர் இருக்கிறீங்க. அதுவா நம்ம கிராமம்பா, நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க போய் அந்த கிராமத்துல போய் இறங்கி பேசினா, இப்ப நமக்கு 400 ஓட்டு அந்த பூத்துல வருதுன்னா, நீங்க பேசினா 500 ஓட்டு வரும். வருமா இல்லையா? சாதாரணமா வந்துடும். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல சில பேர் அதுவா, அது அவங்க இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல இவங்க இருக்கிறாங்க, அந்த கிராமத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல பட்டியலினத்தவர் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல ரெட்டியார், முதலியார், நாயுடு, யாதவர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கால அரசியல். இந்த காலத்துல அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் இந்த அன்புமணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது நான் ஆணவத்தில் சொல்லல, நான் அனுபவத்தில் நான் சொல்றேன். நான் மஜா காலிங்க ஸ்பீக்கர்ல கன்னியாகுமரியில நம்முடைய ஒன்றிய செயலாளர் பேசினார்ல அந்த தம்பி, அங்க போனா எனக்கு 5000 பேர், அங்க பெண்களும் இளைஞர்களும் அவ்வளவு பேர் ஆர்வமா வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி வந்திருக்க, நாகர்கோயில் நடக்கிற கூட்டம். ஆக அது அணுகுமுறை வேண்டும். அணுகுங்கள். நம்முடைய கொள்கை அப்படி, என்னுடைய அணுகுமுறை அப்படி. அணுகுமுறை நான் யாரையுமே நான் எதிரியா நான் பார்க்கல, பார்க்கவும் போறது கிடையாது. எந்த சமுதாயத்தையோ, எந்த மதத்தையோ, எந்த இனத்தையோ, எந்த மொழியையோ எதுவுமே யாருமே நான் எதிரியா நான் பார்க்க போறது கிடையாது. எல்லாமே நமக்கு வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் நமக்கு வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. நம் கொள்கை முன்னோடிகள் இருக்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கொள்கை முன்னோடிகள். அந்த வகையிலே வந்தவர்கள் நாம். இதனால எனக்கு வேண்டியது நீங்க அணுகுங்கள். இப்போ நாளைக்கு நீங்க ஒன்றியத்துக்கு, நீங்க கிளைக்கு நீங்க போனீங்கன்னா, நாளைக்கு யார் அங்க இருக்கின்ற கவுன்சிலர் யார் வரப்போறா? நீங்க தான் வரப்போறீங்க. ஒன்றிய கவுன்சிலர் நீங்க தான் வரப்போறீங்க, இல்ல மாவட்ட கவுன்சிலர் நீங்க தான் வரப்போறீங்க, இல்ல ஒன்றிய சேர்மன் நீங்க தான் வரப்போறீங்க, மாவட்ட சேர்மன் நீங்க தான் வரப்போறீங்க. அப்ப உங்களுக்காக நீங்க பணியாற்றுங்க, உங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அங்க போய் களத்துல பண்ணுங்க, தைரியமா வேலை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி தெரியும். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் ஏதாவது இருந்ததுன்னா நான் அன்புமணி சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்காக என்னைக்குமே நான் உங்க உடன் இருப்பேன். நான் இது ஏதோ சும்மா நான் பேசணும்லாம் இல்லை, உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரியும். வேற அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு உங்களை அழைச்சி பேசுறதுக்கு காரணமே இதைத்தான். நீங்க அங்க வர போறீங்க, உள்ளாட்சியில நீங்க தான் அங்க வெற்றி பெற போறீங்க.
ஆனால் அதுக்கு முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான். 100 விழுக்காடு வெற்றி பெற